நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 225வது திருநாமம் சமீரணாய நமக. ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் கோவிந்தன் என்ற பக்தர் வாழ்ந்து வந்தார். தினமும் அவரது கனவில் ஒரு மீன் தோன்றி, நான் நாகலாபுரம் அருவிக்கு அருகே உறைந்து போய் உள்ளேன், என்னை நீங்கள் தான் மீட்க வேண்டும் என்று சொல்லி வந்தது. அது ஏதோ பிரமை என்று அலட்சியமாக எண்ணினார் கோவிந்தன். ஒரு நாள் அவரது கனவில் மத்ஸ்யமூர்த்தியாக திருமால் காட்சி தந்தார். சோமகாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை அபகரித்து சென்று கடலுக்குள் ஒளிந்து கொண்டான். அவனிடமிருந்து வேதங்களை மீட்பதற்காக நான் மீன் வடிவம் ஏற்று அவனை வென்று வேதங்களை மீட்டேன். நீண்ட காலம் பிரளய கடலுக்கு அடியில் இருந்தபடியால் உறைந்து போய்விட்டேன். நாகலாபுரம் அருவிக்கு அருகில் இருக்கும் என்னை வந்து மீட்டு எடுப்பாயாக என்று மத்ஸ்யமூர்த்தி அவரிடம் சொன்னார். இதை கேட்டு விழித்து கொண்ட கோவிந்தன் மன்னர் கிருஷ்ணதேவராயரை சந்தித்து இச்செய்தியை சொன்னார். கிருஷ்ணதேவராயரும் அவரது குருவான தாத்தாச்சாரியாரும் மற்ற மந்திரிகளும் நாகலாபுரம் அருவிக்கு அருகே கோவிந்தன் சொன்ன இடத்தை தோண்டி பார்த்தார்கள். அவர்களுக்கு அழகான திருமால் விக்கிரகம் கிடைத்தது. இடுப்புக்கு கீழே மீன் வடிவிலும் இடுப்புக்கு மேலே மனித வடிவிலும் திருமால் காட்சியளித்தார். அருகில் பூதேவி ஸ்ரீதேவி இருந்தார்கள். கையில் பிரயோக சக்கர வடிவில் சுதர்சன சக்கரத்தையும் பாஞ்சஜன்ய சங்கையும் மத்ஸ்யமூர்த்தி ஏந்தியிருந்தார். கோவிந்தன், மன்னா, இதே வடிவைத்தான் நான் கனவில் கண்டேன். கடலுக்குள் இருந்தபடியால் தான் உறைந்து போய்விட்டதாக திருமால் கூறினார் என்றார். அப்போது குறுக்கிட்ட ராஜகுருவான தாத்தாச்சாரியார், பெருமாள் உறைந்து போகவில்லை, மாசுனார் சுடருடம்பாய் மலராது குவியாது என்று ஆழ்வார் பாடியுள்ளார். திருமாலின் திருமேனி குளிராலோ வெப்பத்தாலோ எந்த பாதிப்பும் உள்ளாகாது. ஒரு லீலை செய்து வித்தியாசமான இந்த திருக்கோலத்தை அனைத்து உலகுக்கும் காட்ட வேண்டும் என்று திட்டமிட்ட திருமால் உறைந்து போனவர் போல் நடித்து நம்மை கருவியாக பயன்படுத்தி கொண்டு இங்கே வெளியே வந்துவிட்டார். தான் செய்யும் அனைத்து லீலைகளையும் உலகுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர் செய்வார் என்று கூறினார். அதன் பின் கிருஷ்ணதேவராயர் அங்கேயே மத்ஸ்யமூர்த்திக்கு பெரிய கோவில் கட்டினார். நாகம்மாள் என்று பெயர் பெற்ற தன் அன்னையின் நினைவாக அவ்வூருக்கு நாகலாபுரம் என்று பெயரிட்டார் மன்னர். வேதங்களை மீட்பதற்காக மீனாய் அவதரித்தபடியால் வேதநாராயணன் என்றே பெயர் அப்பெருமாளுக்கு பெயரிட்டார்கள். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரத்தில் உள்ள இக்கோவிலில் மேல் பாதியில் மனித வடிவிலும் கீழ்பாதியில் மீன் வடிவிலும் காட்சி தரும் வேதநாராயண பெருமாளை இன்றும் காணலாம். பாதி மீன் பாதி மனிதன் என வித்தியாசமான திருக்கோலத்தில் காட்சி தந்து அடியார்களின் மனங்களை ஈர்ப்பதற்காக கிருஷ்ணதேவராயரையும் தாத்தாச்சாரியாரையும் கோவிந்தன் என்ற பக்தரையும் திருமால் பயன்படுத்தி கொண்டார் என்பதை இதன் மூலம் உணர முடிகிறதல்லவா? ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் 12, 13, 14 ஆகிய நாட்களில் சூரியனின் கதிர்கள் வேதநாராயண பெருமாள் கோவிலின் வாசல் வழியாக வந்து பெருமாள் மேல் படுவதை காணலாம். பங்குனி 12ஆம் தேதி பெருமாளின் திருவடியிலும் 13ஆம் தேதி திருமார்பிலும் 14ஆம் தேதி நெற்றியிலும் சூரிய ஒளி வீசுவதை காணலாம். சூரிய பூஜை என்று அழைக்கப்படும் இந்த அதிசயத்தை வேறெங்கும் காண இயலாது. சமீரண என்றால் அனைவராலும் விரும்பத்தக்கது என்று பொருள். நாகலாபுரம் வேதநாராயண பெருமாளின் தல வரலாற்றில் நாம் கண்டது போல் அனைவராலும் விரும்பத்தக்கதான அடியார்க்கு நன்மை பயக்க வல்லதான தோற்றத்தையும் செயல்களையும் உடையவராய் விளங்குவதால் திருமால் சமீரண என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 225வது திருநாமம் ஆகும். சமீரணாய நம என்று தினமும் சொல்லி வரும் அடியார்கள் செய்யும் செயல்களும் உலகுக்கு நல்ல பயன்களை பயக்கும் செயல்களாக அமையும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.